வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான மைதா சப்பாத்தி, அதோட சைட் டிஷ்க்கு குருமா, அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல மைதா சப்பாத்திக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மைதா தண்ணி ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணியில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். உப்பு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மைதாவை போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மைதா கெட்டியாகாமல் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதை அப்படியே ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. சூடு நல்லா குறையட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா சூடு ஆறட்டும். இப்போ அந்த டைமில் நம்ம இந்த மைதா சப்பாத்திக்கு தேவையான குருமா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல கடாய் சூடு பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்குற டைமில் நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 7 சிவப்பு மிளகாய், இது 4ஐயும் சேர்த்து ட்ரையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி ஆகாமல் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விடுங்க. அதாவது பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்துருச்சுன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மைதா சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். இது பாருங்கள், நல்லா 20 நிமிஷம் கழித்து சூடு ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இது மாதிரி ஒரு மீடியம் சைஸாக இது மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம பூரி ப்ரெஸ் இருக்குல்ல, அதில் வச்சு ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் இது மாதிரி இந்த சப்பாத்தியை சின்ன சின்னதாக பண்ணி இது மாதிரி போட்டுக்கணும். போட்டு நல்லா எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சப்பாத்தி 2 சைடும் நல்லா வெந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான மைதா சப்பாத்தி, அதோட சைட் டிஷ்ஷான குருமா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.